யூனிட் 3 அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ராவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன், டிகிரி, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இந்த மாதிரி பாலினாமியலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் என்ன சார்னா, a quantity which takes different numerical value is called variables. டாபிக் நீங்கள் வேரியபிள்ஸ்னு எழுதிக்கோங்க. வேரியபிள்ஸுக்கு டெஃபினிஷன்: a variable is a symbol which have various numerical value. வேரியபிள்ன்றதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்கலாம். எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸுன்றதை நம்ம வேரியபிள்ஸாக வச்சுக்கிட்டோம்னா, இந்த எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் வேரியபிள்ஸ்னு பேர் சார். இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. வேரியபிள் டாபிக் போட்டிங்களா? A variable is a symbol which can have various numerical values. இந்த வேரியபிள்ஸை நம்ம ஆல்பபெட்ஸில் குறிப்போம். அதிலே செகண்ட் பாயிண்டாக போட்டு, வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்வலி டினோட்டட் பை லெட்டர்ஸ் as x, y, z, எக்ஸட்ரா. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்ன சார்னா, a quantity which takes fixed numerical value. ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். செகண்ட் டாபிக் கான்ஸ்டன்ட். டாபிக் எழுதிக்கோங்க. வேரியபிள்ஸ் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் கான்ஸ்டன்ட். A constant is a symbol which have fixed numerical value. Fixed numerical value is a constant. Fixed numerical value na numbers நம்ம constant சொல்லுவோம். அதிலே செகண்ட் பாயிண்டா in the above algebraic expression the numbers 2, 4, 2 are called constants. Numbers are all called constants. ஆல்பபெட்ஸ் எல்லாம் நம்ம வேரியபிள்ஸ் சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட், தேர்ட் டாபிக் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். தேர்ட் டாபிக் என்ன எழுதிக்கிங்கன்னா அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் டாபிக் எழுதிக்கிங்க. அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் எழுதணும்னா அதுக்கு பேர் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்னு பேர். அண்ட் டெஃபினேஷன்: an algebraic expression is a combination of constant and variables combined together with the help of the four fundamental signs plus, minus and multiplication, division. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டண்ட்டை காம்பினேஷனாக எழுதணும்னா அதுக்கு பேர் தான் என்னது அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். நீங்கள் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்கள். x³ minus 4x² plus 8x minus 1 அது ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். 4xy² plus 3x²y minus 5/4xy plus 9, 5x² minus 7x plus 6. இதெல்லாம் உங்களுக்கு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட், கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸோட பக்கத்தில் இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் பேர். எனி பார்ட் ஆஃப் டேர்ம், ஃபோர்த் டாபிக் கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கோங்க. எனி பார்ட் ஆஃப் டேர்ம் தட் இஸ் மல்டிப்ளை பை த வேரியபிள் ஆஃப் த டேர்ம் இஸ் கால்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள், x² plus 5x minus 24 is an algebraic expression containing 3 terms. அதில் எந்த டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. அதில் வேரியபிள்ஸ் x² ஒரு வேரியபிள் இருக்கா? x² ஃபஸ்ட்டு இருக்கா? x தான் அதில் வேரியபிள், டேர்ம் x² இருக்குது. x² பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ x² உடைய கோஎஃபிஷியன்ட் 1ன்னு அர்த்தம் சார். செகண்ட் டேர்மில் 5xன்னு இருக்குது பாருங்கள். அந்த 5xல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 5. லாஸ்ட்டில் இருக்க 24 நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். அப்போ கோஎஃபிஷியன்ட்னு எழுதி அந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், பாலினாமியல். நெக்ஸ்ட் டாபிக் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். இது ஃபிஃப்த் டாபிக் எழுதிக்கோங்க. பாலினாமியல் இஸ் ஒன் வேரியபிள். இப்போ நம்ம அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனில்
எந்த வேரியபிள்ஸ் எந்த கான்ஸ்டன்ட்டையும் மாற்றி மாற்றி நம்ம போடலாம். 2 வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, ஒரே ஒரு வேரியபிளை வச்சு ஒரு அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாலினாமியல் சொல்லுவோம். அண்ட் அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபார்ம் p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 etc. plus a2 x square plus a1 x plus a naught is called polynomial is one variable x. இங்கே வந்து ஒரே வேரியபிள் எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பாலினாமியல் எழுதிக்கிறோம். அதனோட டிகிரி வந்து என்ன சார்னா n. அதனோட டிகிரி வந்து ஹையஸ்ட்டாக வந்து என்ன இருக்குன்னா n. இதில் வேறு a0 a1 a2 etc. an are constants. அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். அண்ட் n is a whole number. n வந்து ஹோல் நம்பராக இருக்கும். இது வந்து 5th டாப்பிக்காக போட்டு இந்த டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ பாலினாமியலுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது சார். பாலினாமியல்லாம் எப்படி இருக்குன்னா, அதனுடைய பவர்ஸ் வந்து இண்டீஜர்ஸாக இருக்கணும். அதனுடைய பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் இண்டீஜர்ஸாக இருக்கணும். என்ன நெகட்டிவில் வரக்கூடாது. அதே மாதிரி ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது சார். ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ இந்த டேபிளில் பாருங்களேன், இதை எழுத தேவையில்ல, சும்மா கவனிச்சிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள், 4y³ + 2y² + 3y + 6. இதில் வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா y³ y² எல்லாத்துலேயும் வேரியபிள் இருக்குது. அதனுடைய பவர் பாருங்கள் என்னவா இருக்குது, எல்லாமே வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்குது. அப்போ வந்து அது பாலினாமியல். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னது பாலினாமியல். ஏன் சார், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர், அதனுடைய பவர்ஸ் வந்து நான் நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஒன்று பாருங்கள், 4x⁻ -4ன்னு இருக்குது. அப்போ பவர் வந்து என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து -4ன்னு இருக்குது. அப்போ அது வந்து நாட் பாலினாமியல். ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பவர்ஸ் m² m⁻1 இருக்குது. அப்போ அது பாலினாமியல், பாசிட்டிவாக இருக்குது. இதுவும் வந்து y² தான் இதில் வந்து வேரியபிள், அதனுடைய பவர் 2வாக இருக்குது. அதுவும் வந்து பாலினாமியல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து, r² + 3r, அது 2 பாசிட்டிவில் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்க இந்த 1/r இருக்குது பாருங்களேன். இந்த 1/r, இந்த ஆறுன்றது நியூமரேட்டருக்கு மேலே போச்சுன்னா r பவர் -1 வரும். அப்போ பவர் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா மைனஸாக இருக்குது. அப்போ வந்து அது வந்து நாட் பாலினாமியல். அது வந்து நாட் பாலினாமியல். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஒன்று, 8 + √(q). க்யூன்றது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட்டுக்குள்ளே இருந்தால் பவர் வந்து 1/2ன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் இல்லை, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் இருக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு இன்டிஜர்ஸில் வரல, ஃப்ராக்ஷனாக வருது. அப்போ நாட் பாலினாமியல். நெக்ஸ்ட் ஒன், 2 பாசிட்டிவில் இருக்குது, பாலினாமியல். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், 5n பவர் 4/5, பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ நாட் பாலினாமியல். அப்போ பாலினாமியல்னால் பவர் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது, ஃப்ராக்ஷனாகவும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை சார், நம்ம அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு பேர். பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், 8x⁴ + 4x³ - 7x² - 9x + 6. ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் பவர், பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டாக அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து என்ன சார்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு அர்த்தம். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரினா என்ன சார்னா, ஒரு பாலினாமியலில் ஹையஸ்ட் பவருக்கு பேர் வந்து டிகிரின்னு பேர். இது வந்து 6th டாப்பிக்காக போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இந்த பாலினாமியல் ஆஃப் ஒன் வேரியபிள், the highest power of the variable is called degree of the polynomial. இந்த 2 லைனை எழுதிக்கோங்க. ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்கோ அதுதான் வந்து டிகிரி சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் எழுதலாம். இப்போ உள்ள ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்கள், x² + 5x இருக்கா, அதில் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸு. x²உடைய எக்ஸோடைய எங்கள் பவர் வந்து 2, இங்கே பவருடைய வந்து 1. அப்போ இங்கே ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்கா, அப்போ இந்த பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டிகிரி வந்து என்னது 2. நீங்கள் இந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதிக்கோங்க.